அந்த வந்து பம்பையில் போகும்பொழுது அங்கே வந்து மகிஷி அப்படின்ற ஒரு அரக்கி. அந்த மகிஷி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவரை வந்து வழிமறித்து இது பண்ணுறாரு. அந்த மகிஷியை வந்து வதம் பண்ணதுனால, மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணியிருக்கின்ற காரணத்தினால, விஷ்ணு பகவான் பண்ணியிருக்கின்ற காரணத்தில் அவனுடைய ஒய்ஃபு மகிஷி அவள் தவம் பண்ணுறான். எப்படியாவது இதுக்கு அழிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து இவர் தான் கிடைக்குது வழியில். இவர் வந்து கிடைக்கும்போது இந்த மகிஷியை வந்து ஆக்சுவலாக வதம் பண்ணுறதுக்கு விஷ்ணுவாலேயும் பண்ண முடியாது, சிவனாலேயும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விரம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஆச்சா, ஏன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்க முடியாதுல்ல ஒரு குழந்தை. அதுதான் மோகினியாக பிறந்து விஷ்ணுவாக ஹரிஹரன் சுதனாக பிறந்து மோகினியை அழிக்கிறாங்க. அந்த நேரத்தில் மோகினி வந்து அரக்கியாக இருந்தாலும் அந்த ஐயப்பனுடைய அஸ்திரம் அம்பு எய்து அதனால் வந்து வதம் பண்ணதுனால அவள் ஒரு வரம் வாங்கிக்கிறான். எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. இவரோ பிரம்மச்சாரி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னுடைய இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு என்னைக்கு ஒரு கன்னிசாமி வரலையோ அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.